ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் எலக்ட்ரிக் டீப் ப்ரையர் மிஷினை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்க்குற இந்த கோயில் டீப் ப்ரையர் மிஷினுக்குரிய ஹீட்டிங் கோயில். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தால் தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது ஹீட்டை கூட்டி குறைக்கிற தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் நாங்கள் கண்ட்ரோலை ஆன் ஆஃப் செய்யும்போது கண்ட்ரோலானது தகடு காவலனாகி ஹீட் ஆகின்றது. இதை எவ்வாறு திருத்துவது இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கண்ட்ரோலை நாங்கள் திருகும்போது நீங்கள் பார்க்குற இந்த கோயில் டீப் ப்ரையர் மிஷினுக்குரிய ஹீட்டிங் கோயில். இதில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் ஹீட்டிங் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்கின்றது. கார்பன் ஆகி அதில் ஸ்பார்க் ஆகி ஹீட்டிங் கண்ட்ரோலாக வேலை செய்வதில் பிரச்சனை இருக்கின்றது. கண்ட்ரோலை திருகும்போது கண்ட்ரோல் டச் ஆகும் பாயிண்டில் கார்பன் ஆகி ஹீட் ஆகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு திருத்துவது சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற புதிய கண்ட்ரோல் சுவிட்ச். இதை நாங்கள் தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் என்றும் சொல்லலாம். இப்போ இந்த கண்ட்ரோலை வைத்து நாங்கள் எவ்வாறு இந்த ஹீட்டரை திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல இந்த ஹீட்டரில் இருக்கிற ஹீட்டிங் பாயிண்ட் எங்களுக்கு தேவை. அதை நாங்கள் இதே போல் கலட்டி எடுத்துக்கொள்வோம். புதிய தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலில் இந்த ஹீட்டிங் தெர்மோஸ்டேட்டை எவ்வாறு பொருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். இப்போ பழைய தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை நாங்கள் கலட்டி எடுத்தாச்சு. இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயிண்ட் ஹீட் ஆகி டேமேஜ் ஆகியிருக்கின்றது. இதன் காரணமாக இதில் ஸ்பார்க் வருகின்றது. இப்போ நீங்கள் பார்க்குற புதிய கண்ட்ரோல் சுவிட்ச். இந்த கண்ட்ரோல் சுவிட்சில் பழைய தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கின்ற ஹீட்டிங் சென்சரை எவ்வாறு பொருத்துவதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் பழைய தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கிற தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை நாங்கள் கலட்டி எடுப்போம். புதிய கண்ட்ரோலுடன் அந்த தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை இணைப்போம். அதற்காக நான் ஒரு ஸ்க்ரூவை வைத்து அந்த கண்ட்ரோலுடன் இணைத்துக் கொள்கின்றேன். இதே போல் ஒரு ஸ்க்ரூவை அந்த துவாரத்தில் விடுவதன் மூலம் நாங்கள் தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை இணைத்து கொள்ளலாம். ஹீட்டிங் தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை நாங்கள் இதே போல் பொருத்தி இணைப்பதன் மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்க்ரூவை வைத்து டைட் பண்ணி கண்ட்ரோலுடன் இணைத்தாச்சு. இப்போது பவரை வழங்கி நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல கண்ட்ரோலுடன் இணைக்க வேண்டிய வயரை இதே போல் இணைத்துக் கொள்வோம். ஹீட்டிங் கோயிலுக்கு போகிற வயரையும் பவர் வயரையும் நாங்கள் கண்ட்ரோலுடன் இணைத்தாச்சு. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். பவரை வழங்கினோட ரெட் லைட் வேலை செய்கின்றது. கண்ட்ரோலை நாங்கள் திருகுவதன் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் லைட் வேலை செய்கின்றது. இப்போது கண்ட்ரோல் நன்றாக வேலை செய்கின்றது. கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட் வருகின்றது. கண்ட்ரோலை பார்த்தீங்கன்றால் ஹீட் ஆகவில்லை, நன்றாக வேலை செய்கின்றது. கண்ட்ரோலை நாங்கள் திருகும்போது கண்ட்ரோலுக்குரிய லைட்டானது நன்றாக வேலை செய்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.